ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆக்சுவலி நான் அப்படி உட்காந்து பேசலாம், கொஞ்சம் ஃபேஸ்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எதிர் லைட் இருக்கிறதுனால அது முடிஞ்சு இருட்டாக தெரியும். கொஞ்சம் லைட்டாக மேலே இருந்தேன்னா கேமரா ஃபோக்கஸில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுவேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ரெண்டு பேசினேன். வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இன்றைக்கி ஒரு நல்ல ஃபைன் சாட்டர்டே. நல்லா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னா ஓகே அடிக்கிறோம் அப்படின்னு ஆகிடும். ஸோ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ ட்ராப்ஸ் போட்டு கண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வாட் யூ ஆர் கோயிங் டு டு இஸ் க்ளீன் திஸ் விண்டோ. டஸ்ட்டு வந்து இருக்குது லைட்டாக. யூ ஹேவ் டு க்ளீன் திஸ் விண்டோ. ஆஃப்டர்வாட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கெட் அவர் செல்ஃப் ரெடி. பைக் கொஞ்சம் எடுத்து ஊசிட்டு அதுக்கு முன்னாடி ரூமை க்ளீன் பண்ணணும். சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ponder upon what I'm going to do after this. So that is all as of now. And yes மக்களே, நான் உங்களை பார்க்குறேன். ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ என்ன விஷயம்னா, இந்த வாரம் ஒரு பெரிய வாரம். ஏன்னா சண்டே மண்டே லீவு, டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வேலை, தேர்ஸ்டே ஈவினிங் கிளம்பி வந்துடுவேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ 3 days of work வந்து எனக்கு பெருசு இல்லை. பட் 3 days of ஒர்க்குக்கு வந்து நான் போட வேண்டிய என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனை. நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். பட் வாட், இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட். ஸோ இது க்ரீன் பிளாக் க்ரீன் பிளாக். ஸோ இப்போ பிளாக் கலரில் டார்க் கலரில் கீழே இருக்குன்னா மேலே ஒரு லைட் கலர் ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட்டு டார்க் கலர், ப்ளூ கலர், மேலே ஒரு கான்ட்ராஸ்ட் கலர். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் இஸ் ஆரஞ்ச், saffron, something. Next actually ஒரு கன்ஃபியூசிங்கான பாருங்க. டார்க் கலர் இந்த டாப், பாட்டமில் என்ன போடுவோம்? க்ரீன் எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒன் டே தான் போட்டுக்குவோம். ஸோ அதே க்ரீன் மேலே மேட்ச் பண்ணலாமா? வேறு எதாவது ஷர்ட் எடுத்துக்கலாமா? திங்ஸ் அதுதான் கன்ஃபியூசிங்கான. இப்போது ஒரு 4 நாளைக்கு அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 லைக் 1 to 1 அதே போட்டுக்கலாம். பட் 3ஆவது நாள் போட்டதே போடலாமா, இல்லை ஷர்ட் மட்டும் வேறு மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கு தான் ஐ ஹவ் திஸ் பட் இதையும் நான் ரொம்ப நேரம் போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவ்வளோ தான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நான் இருக்கிறத வச்சு எதாவது மேட்ச் பண்ண முடியுமா? அங்கே இருக்கா, இனி இங்கே அங்கே இருக்கான்னு தெரில. இல்லைன்னா இதை வச்சு தான் மேட்ச் பண்ணணும். ஸோ 3 நாளைக்கு யூனிஃபார்முக்கு 2 ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இட்ஸ் வெரி பேட். ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம், பார்க்கலாம் என்ன என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் எடுத்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஹாஃப் ஹேண்டுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது. இது எல்லாமே ஃபுல் ஹேண்ட். ஐ டோன்ட் ஹேவ் ஹாஃப் ஹேண்ட். எங்கேன்னு தெரியல மக்களே. ஸோ என்ன பண்ணுறோம், மண்டே வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி எடுத்துக்கலாம், ஆர் ஒரு ஷர்ட், கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் ஷர்ட். I'm thinking of going with the t-shirt. Actually இன்னைக்கு செட்டு ப்ளூ போட்டுறதுனால மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஜீன்ஸ் எடுத்து பொண்ணாக வேணால் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சென்னையில் இருக்குன்னா கிரே டிஷர்ட்ஸ் அது பெஸ்ட். ஏன்னா
ரொம்ப பிளாக்காகவும் இல்லை, ரொம்ப ஒயிட்டாகவும். இட்ஸ் லைக் கம்ஃபர்டபிள் காட்டன் வேறு, அதனால அது அண்ட் வெரி சேடான விஷயம். நம்மளுடைய இந்த போட்ட விஷயம் எல்லாருமே போட்ட விஷயம் ஹாஸ் பீன் ரிட்டையர்ட். அதாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேடாக இருக்குது. Actually, in the shirt எனக்கு பண்ணுறாங்க. But this is a good shirt. 39. My size என்ன? Shirt size என்ன? 39 தான். ஸோ இது போட்டு பார்த்துக்கலாம். இது மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு ஷர்ட் கிடச்சிடுச்சுன்னு இருக்கும். மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிடுச்சுன்னா மேட்ச் ஆகுறது எப்படி? இட்ஸ் லைக் அப்போ அதில் பாடி கரெக்டாக இருக்கு. ஸோ ஈவெண்ட்ஸுக்காக வந்து ஒரு டிப்பாக வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது குர்த்தா குர்த்தாவோட டாப் பாட்டம் என்னன்னு. ஸோ எஸ் அதுவுமே ரெடியாக வச்சுக்கணும். மந்த் எண்டு ஒரு கல்யாணம். என் கசின் இல்லை, என்னோட மாமா வயசு அது கல்யாணம் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்சன்ஸ் அவங்க. ஸோ எஸ் அவங்க கல்யாணத்துக்காக நம்ம ஒரு குர்த்தா மாதிரி ஒன்று நான் ரிசப்ஷன் மட்டும் தான் பார்க்க முடியாது. ஐ கான்ட் சீ த வெட்டிங். எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால பார்க்கலாம். மேக்ஸிமம் ரிசப்ஷன் பார்க்க முடியாது. கல்யாணம் it's beautiful, man. Marriage is beautiful in India. இந்த ஷர்ட் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஷர்ட் வந்து சின்ன ஷர்ட் தான், ஒரு சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷர்ட். கலருமே பாருங்கள், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இட்ஸ் அ செக்டு ஒன், பட் ஐ லவ் திஸ் ஷர்ட். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் இட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த ஷர்ட். என்னென்னா ஃபிக்ஸ்டு ஷர்ட், ஃபிக்ஸ்டு நெஞ்சு போயிடுச்சு. பட் ஈவன் எடுத்து ஐ லவ் திஸ் ஷர்ட் ஸோ மச் தட் நான் தூக்கி போடாமல் நினச்சேன். யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன போடுறதுன்னு தெரியல. நிறைய ஷர்ட் நாஸ்டால்ஜிக்காக இருக்கேன். ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணலாம், சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ until then உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. see you, have a great day.